அனைவருக்கும் காலை வணக்கங்க. மழையின் காரணத்தினால நம்ம செடிகளுடைய பூக்கள் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இன்றைய நிலைமை நம்ம தோட்டத்தில் இதுதாங்க. எல்லா முட்டுக்களும் அழுகி கீழே போயாச்சு. அதை மீறி ஒரு வெண்டைக்காய் நல்லா பச்சை நிறமாக வந்துட்டாங்க. கத்திரிக்காயும் வந்திருக்காங்க. பூக்களை தவிர காய்கறிகள் ஓரளவுக்கு இருக்குங்க. ஆனால் இருந்தாலும் எதிர்பார்த்ததை விட நிறைய கிடைக்கல, குறைவாக தான் கிடச்சிருக்கு. என்ன காரணம்னா மழையின் தாக்கம் நம்மளை எப்படி தாக்குதோ செடிகளையும் அந்த மாதிரி தாக்கியாச்சுங்க. எல்லா இலைகளும் வந்து பழுத்து போகிற மாதிரி, பூச்சரிச்சா மாதிரி, இந்த மாதிரி பூச்சரிச்ச இலைகள்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் நான். அப்படியே அவரைக்கெல்லாம் பாருங்கள், சைஸே இப்படி சின்னதாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த செடி ஃபுல்லாக அவரை பிஞ்சு இருந்தது, இப்போ 3 பிஞ்சுகள் தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இலைகள் எல்லாம் பாருங்கள் எப்படி வேஸ்ட்டாக இருக்காங்க மழைக்கு. பூச்சரிச்ச இலைகளெல்லாம் அப்புறப்படுத்திட வேண்டியதாங்க, இல்லாட்டி எல்லா செடியும் வேஸ்ட் ஆகிடும். மல்லி செடி முட்டெல்லாம் கொட்டிடுச்சுங்க. ரோஜா செடிகள் நிறையா வந்து தளிர் விட்டுட்ருக்காங்க. ஆனால் மழையும் தாங்கி காஸ்மோஸ் நல்லா பூத்துட்ருக்காங்க, விதைகளும் உருவாயிட்ருக்காங்க. அப்படியே பச்சை மிளகாய் நல்ல சைஸ் பெருசாக இருக்காங்க. இன்னும் கீழெல்லாம் இருக்க ரொம்ப குனிய முடியல, இருந்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். சில கத்திரி செடிகள் நல்லா வந்திருக்காங்க, இருந்தாலும் பூக்கள் எல்லாமே கொட்டியாச்சு. நம்ம மினியேச்சர் செம்பருத்தி பூ பாருங்கள் சுருங்கி போயிருக்காங்க. இந்த கத்திரி செடி பாருங்கள் பூச்சி தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போதைக்கு இந்த பூச்சி தாக்குதலுக்கு நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க. மழை நேரத்தில் நம்ம எண்ணெய் கொடுத்தாலும் அது வேஸ்ட் ஆகிடும். இலைகளை மட்டும் அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்றதை அப்புறம் பண்ணலாங்க. எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இலைகளும். அப்படியே நம்ம பக்கத்து காம்பவுண்டில் இருந்த செடிகள் எல்லாமே மழையின் தாக்கத்தில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அதை தாங்கி இந்த அரளி பூக்கள் கொஞ்சம் பூக்கள் கொடுத்துருக்காங்க. எல்லா செடிகளுமே முட்டுக்கள் கொட்டிட்டாங்க. ஒரு சில செடிகளில் மட்டும் கொஞ்சம் பூக்கள் எட்டி பார்த்துட்ருக்காங்க. நம்மளுடைய பழைய நிலைமைக்கு திரும்ப இன்னும் 1-2 வாரங்கள் ஆகும்னு நினைக்கிறேங்க. எல்லாமே மழையின் தாக்கத்தில் ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டாங்க. கத்திரி செடிகள் ஒரு பக்கம் பூச்சரிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. கத்திரிக்காவும் நல்ல சைஸாக இருக்காங்க. சேப்பங்கிழங்கு நல்லா மழை பெஞ்ச உடனே நிறையா வந்தாச்சுங்க. நம்ம இப்போ எடுத்தோம்னா சமைக்கிற அளவுக்கு கிழங்கு இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் கிழங்கு வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஒரு கத்திரி இலைகளே இல்லை, கத்திரி மட்டும் இருக்குது. இலைகள் இல்லாமல் பூக்கள் மட்டும் இருக்காங்க. பன்னீர் ரோஸ் மட்டும் 2 பூக்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. நம்ம தோட்டத்தில் பழைய மாதிரி பூக்கள்